பிரைஸ் த லார்ட். அப்போஸ்தலர் 28:4-5. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறது அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்தில் தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் சொல்லி வேதாகமத்தில் போடப்பட்டுள்ளது. யாரை குறித்து போடப்பட்டிருக்குன்னா, பவுலை குறித்து போடப்பட்டுள்ளது. பவுல் ஆனவன் என்ன பண்ணுறாருன்னா, அநேக அந்த மெலித்தா தீவுக்கெலாம் அப்படி வரும்போது என்ன ஆகுனா, கிளவுதாவுக்கு வரும்போது அந்த யூரோக்கிளியோதான் என்னும் கடுங்காய்ச்சி வீசும்போது ஒவ்வொரு இதுக்காக தாவி வருவாங்க. பயந்து வரும்போது தப்பி ஒரு இடத்துல கரை சேரும்போது அந்த தீவுக்கு பேர் என்னென்னா மெலித்தான்னு ஒரு தீவு, சரிங்களா? அதுக்கு இருக்காங்க. இருக்கும்போது அங்கே உள்ள அந்நியராகிய அந்த தீவார் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அன்பு பாசத்தில் பாராட்டுறாங்க, சரிங்களா? அப்படி இருக்கும்போது மழைக்காகவும் குளிர்காகவும் என்ன பண்ணுறாங்க, நெருப்பை மூட்டி என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் சேர்த்து கொண்டுறாங்க. அப்போ பவுல் என்ன பண்ணுறாரு, சில விறகுல அள்ளுறாரு, வாரி என்ன பண்ணுறாரு, நெருப்பில் போடும்போது என்ன ஆகுதுன்னா, விரியன் பம்பு அவர் கையில் கடிச்சிருது. கடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் விஷப்பூச்சி கையில் இது பண்ணும்போது இந்த மனுஷன் என்ன பண்ணவனா கொலைபாதகன். ஏன்னா இவன் அந்த தீவில் அந்த புயலில் அடிபட்டு தான் இந்த தீவுக்கு வந்திருப்பார். வரும்போது அப்படி இருந்துமே இவனை பிழைக்க விடலைன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்வாங்க. அப்போ அந்த பூச்சி என்ன பண்ணுன்னா, கையில் கடித்ததும் இவர் என்ன பண்ணுறாரு, தீயில் அதை உதறிடுவார். உதறி அவன் என்ன பண்ணுறாரு, உதறி போட்டு அவருக்கு ஒரு தீங்கு காணாமல் இருப்பார், சரிங்களா? அவன் வீக்கம் கண்டு சடுதியாக விழுந்து சாவான்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஆகுங்கன்ட்டு பார்க்காங்க. நெடுநேரம் ஆகியும் அவனுக்கு எந்த ஒரு சேதமும் ஆகலை. அப்போ அவங்க சொல்கிறாங்க, வேறு சிந்தையாகி என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் தான் தேவன் சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, 3 நாள் என்ன பண்ணுறாங்க, தீவுக்கு முதலாளி புபுலியுன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் இவன்கிட்ட பேசி ரொம்ப தான் தேவன் சொல்லி விசாரிக்கிறாங்க. 3 நாள் பச்சமாக விசாரிக்காங்க. அப்போ புபுலியோட அப்பா என்ன பண்ணுறாரு, ஜுரத்தினால ரத்த பேதியினால் இருக்கார், சரிங்களா? அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணி சுகமாக்குறார். இந்த காரியம்லாம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளே சொல்லுவோம், அநேக காரியத்தில் ஒரு மனுஷன் தப்பி பழச்சி வரும்போது அவனை ஏதாவது ஒன்று தப்பான நேரத்தில் கடிச்சிட்டுன்னு வைங்களேன், நம்மளே சொல்லுவோம், இவன் இப்படிப்பட்டவன், இவன் பாவியாக இருக்கப்பே தான் இவனுக்கு இந்த காரியம் நேரிட்டதுன்னு சொல்லுவோம். அதே போல் தான் இந்த மனுஷங்க சொல்கிறாங்க, கொலைபாதகன்னு சொல்லி. ஆனால் அவனுக்கு எந்த ஒரு தீங்கும் நடக்கலை, சரிங்களா? அவன் பயந்துருந்தானா அந்த காரியம் அவனுக்கு மாறுதலாக இருக்கும், அப்படி தானே? ஆனால் அவன் கூட யார் இருந்தாருன்னா, பரிசுத்த ஆவியான ஒரு அபிஷேகம் இருந்துச்சு, சரிங்களா? இப்படிப்பட்ட நேரத்தில் அவர் அவனை தேவன் சொல்லி அந்த மனுஷங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இது இந்த காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அவன் எதுவுமே அடையாமல் நல்லபடியாக இருக்கார், சரிங்களா? இந்த நிலமையில அவர் நம்ம இருந்தோன்னா, என்னடா நம்ம அங்கேருந்து பழச்சி இங்கே வந்திருக்கோம், ஆனால் இந்த நேரத்தில் போய் இது வேற இப்படி கடிச்சிட்டோன்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் அவனை பத்திரமா பாதுகாத்தார். பவுல் மேலே வச்ச அழைப்பு தனிப்பட்ட ஒரு வித அழைப்பு. ஆனால் அந்த நேரத்துலையும் அவன் பயப்படாமல் இருந்தார். அதே போல் அவர் பயந்தாருன்னா என்ன ஆயிருக்கும், அநேக காரியங்கள் நேரிட்டு இருக்கலாம், சரிங்களா? பயத்தினாலே பாதி மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கு. ஆனால் நம்ம பயப்படாமல் எல்லா விஷயத்துலையும் தைரியமாக நிற்கணும்னு சொல்லி ஆண்டவர் கற்று தருகிறார். எனவே நாம் தைரியமாக இருப்போம். பவுலை பாதுகாத்த அதே தேவன் நம்மளையும் பாதுகாத்துக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென்.